போலாமாடா? போ. மெயின் ஆஃபீஸ் போனேன், என்ன ஆச்சு? மெயின் ஆஃபீஸ் தாண்டா போனேன். பஸ்ஸில் போனாலும் ஃபீஸ் கட்ட தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. விடு பார்த்துக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த பக்கம் கொஷின் பேப்பர் ஜெராக்ஸ் போட வந்தோம் ப்ரோ. கொஷின் பேப்பரா? உங்கள் காலேஜில் அந்த 100 பேர் ஃபுட் பாய்சனிங் ஆகி அட்மிட் பண்ணி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸே போயிட்டுருக்கு. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நாளைக்கு எனக்கு செமினார். செமினாரா? சரி ப்ரோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். கடற்கரையிலையோ மசூதியிலையோ கோவில்லையோ நடுத்தருவிலையோ உத்தேசமா ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க, அது நானா தான் இருக்கும். எங்கேயாவது ரயில் எறிஞ்சா கட்டி வச்சதை இடிச்சா அரசியல்வாதி உயிர் போனா முதல்ல போறது என் உயிரா தான் இருக்கும். நடுத்தருவில் வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாங்க. என் உயிரையும் உடமையும் காப்பாத்துங்கன்னு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்த வருவான். அவனையே கிரிமினல் மாதிரி நீங்க நடத்துவீங்க. ஏன் இருக்கா? அது நான் தான். நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? பஸ் விஷயம் தான்டா. ஏண்டா அதெல்லாம் ஒரு விஷயமாடா? அப்போ அவனுக்கு வந்தால் தான்டா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதுக்கு ஏன்னா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 வருஷமா பஸ்ஸில் போயிட்டு இருந்த பில் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் 4th இயருக்கு ரூம் எடுத்துட்டேன். 4th இயர் நீ ரூம் எடுத்தாலும் நீ 4th இயர் பஸ் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும்னு சொல்றான். இல்ல சார் என் நேமை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். இல்லப்பா நீ போய் பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிட்டுப்பா, அதுக்கப்புறம் நான் பண்றேன்னு சொல்றான். சரி இதை நான் இதை தூக்கிட்டு நான் பிரின்சிபலை போய் பார்த்தா அவன் எனக்கும் மெயின் ஆஃபீஸுக்கு சம்மதமே இல்லைன்னு சொல்றான். இதே தான் ஹாஸ்டலுக்கும். இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினாலும் நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டினாலும் ஃபார்மசி ஆஃபீஸில் ஆல் டிக்கெட் அப்படியே தான் வச்சிருப்பானுங்க. அப்போ மட்டும் ஃபார்மசிக்கும் மெயின் ஆஃபீஸுக்கும் சம்மந்தம் இருக்கும், நமக்கு ஆல் டிக்கெட் தர மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நம்மகிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு இதுதான் நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்கன்னு பார்த்தா வாரத்துக்கு ஏதோ ஒரு லிங்க் அமுச்சு விட்டு 20 ரூபா கேட்கறானுங்க. இதே மாதிரி 4 வருஷத்துக்கு 400 பேர்த்துக்கிட்ட வாங்கினா எவ்வளவு அமௌண்ட் வரும்? ஒன் டைம் ஜெமினி ப்ரோல உனக்கு என்னடா ஆச்சு? ஜெமினி ப்ரோல 2000 ரூபா அமௌண்ட் போயிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப்ட்ட போய் கேட்டேன். ஸ்டாஃப்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி மெயின் ஆஃபீஸ் போய் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மெயின் ஆஃபீஸ் போகணுமே, மெயின் ஆஃபீஸ் போயிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க நாங்கள் ஒரு பேராகிராஃப் அனுப்பணும் ப்ளஸ் ஒரு வீடியோ அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்க ஸ்டாஃப் தான் உங்களை சரியாக கைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதை கேட்டு நான் திருப்பி ஸ்டாஃப்ட்ட வந்து கேட்டேன். ஸ்டாஃப்ட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ பிரின்சிபல் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் போய் பிரின்சிபல்கிட்ட போய் கேட்டு பிரின்சிபல்கிட்ட இந்த மெயின் ஆஃபீஸ் இந்த பிரின்சிபல்கிட்ட மாற்றி 10 தடவை மாறி கடைசியாக பிரின்சிபல்கிட்ட வந்து திரும்ப நின்னதுக்கு என்ன பண்ணாங்க, கடைசியாக அவர் பிரின்சிபல் என்னால் அமௌண்ட்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் நான் வந்து பசங்க வெளியே ரூமில் நாங்கள் எடுத்திருக்கோம் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ உங்கள் பசங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபார்மசி நடத்துறானுங்க, அதில் 12 லட்சம் சேர்ந்துன்னா 6 லட்சம் ஃபேக்கல்ட்டி அடிச்சிடறானுங்க. மீது 6 லட்சம் வச்சு ஃபார்மசி நடத்த சொல்றாங்க. அந்த 6 லட்சத்தில் வச்சு நம்ம 400 பேருக்கு சாப்பாடு போட்டா அதுலேயும் எப்படி அடிக்கணும்னு தான் பார்க்குறானுங்க. பாடே முள்ளடா, நம்ம தானே கேட்கணும். இப்போ கேள்வி கேட்டால் மட்டும் எல்லாம் மாறிடுமா? மாறாது. ஆனால் அந்த தப்பு பண்ண யோசிப்பாங்க. இதே எல்லாரும் சேர்ந்து அந்த கேள்வி ஆழமா கேட்டா தப்பே பண்ண மாட்டோம். நீங்க என்ன பண்ண சொல்ற, எது நடந்தாலும் எதுவும் கேட்காம குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டா போகணுமா? நீ சொல்கிற விஷயம் எல்லாம் கரெக்டு தான். நம்ம காலேஜ்லேருந்து நம்மள்ட்ட அவ்வளோ லட்சமாக காசு வாங்குறாங்களே, அதுக்கேற்ற மாதிரி கிளாஸு, லேபு, அட்மாஸ்பியர், கேண்டீன் ஏதாச்சும் ஒன்றா சரியாக இருக்குதா? இருக்காது. அப்படி இருந்தும் நம்ம காலேஜ் நேக்கில் A கிரேடு. எப்படி இன்ஸ்பெக்ஷன் வரவனுங்க ஃபேக்கல்ட்டி கூட சுற்றிட்டு இருக்காம அங்கே இருக்கிற 10 பசங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் தெரியும், புட்டு வைப்பானுங்க. அதை விட்டுட்டு
4 சவத்துக்குள்ள கொடுக்குற டீ வடையும் சாப்பிட்டு கொடுக்குற காசை பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கானுங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நம்ம காலேஜ் மட்டும் தான் தப்பு பண்றாங்கண்ணா. நினைக்கிறத தாண்டி நிறையவே இருக்கு. நீ இப்போ ஃபைனல் இயர் வந்துட்ட, எவ்வளோ நாள் கேள்வி கேட்ப? லைஃப்ல யார் சொன்னாலும் கேட்கணும், பட்டவன் சொன்னான் கண்ணு முன்னிட்டு கேட்கணும். ஏன்னா மற்றவன்லாம் தொட்டா நெருப்பு சுடுன்னு தான் சொல்லுவான். அனுபவசாலி மட்டும்தான் சுட்ட நெருப்பு எப்படி வலிக்கும்னு சொல்லுவான். எனக்கு அமௌண்ட் ரெடி பண்ண வேலை